மக்களை இன்றைக்கான ஃபஸ்ட் புறமா வந்துருச்சு. இந்த புறமா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபயராக இருக்குது. அதுவும் ரயான் வந்து முத்துவை கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. டேய் நீ முன்னாடியே உன் பிளான் தப்புடா, உன்னோட ஸ்ட்ராட்டஜி தப்புடா, அதுக்கப்புறம் நீ முன்னாடியே வந்து பிளான் போட்டு நீ உனக்கு ஆட்களை சேர்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரயானை வந்து முத்துக்குமரனை கேட்குறாப்புல. ஆக்சுவலாக அந்த புறமலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம முத்து வந்து கேப்டனாக இருக்க வேண்டியது. ஆனால் அதில் வந்து பல சூழ்ச்சிகள் நடந்து விஷால் வந்து கேப்டன் ஆகிட்டாப்புல. அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது முத்துக்குமரன் தான் கேப்டன் ஆக வேண்டியது, அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்துருச்சு. அந்த சூழ்ச்சியை தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த இந்த இடத்துல, இந்த ப்ரொமோவில் தான் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாப்புல, இந்த வீட்டில் பெரும்பான்மையான பேர் வந்து யாரோட கேப்டனை வந்து பார்க்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, விஷாலுக்கு வந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், எத்தனை பேர் அவனுக்காக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் என்னையை பொறுத்தவரை ஜாக்லின் ஆகிய நான் வந்து அவன் ஜெயிக்கக்கூடாது, முத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். அப்போ ஜாக்லின் நீங்கள் ஜெயிக்க நீங்கள் கடைசி வரை நினைக்கவே மாட்டீங்க, கடைசி வரை நீங்கள் கேப்டன் ஆகவே மாட்டீங்க, என்னத்தை தான் பண்ணி கிழிக்க போகிறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஜாக்லின் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, முத்துக்கு அப்பட்டமாக செம்படிக்கிறீங்களாம்மா, பார்க்க கஷ்டமாக இருக்குமா. அவனை எதிர்த்து விளையாண்டாதாம்மா நீங்கள் கேமராக இருப்பீங்க, இல்லாட்டினா லூஸராக தாம்மா மாறுவீங்க. அவனுக்கு செம்படிச்சிங்கன்னா நீங்கள் லூஸர்மா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் அந்த ரணவை அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும், உன்னோட கேமை நீ விளையாடு, என்னோட கேமை நான் விளாட்றேன், எனக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே தற்பெருமை வந்து அடிச்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்து ரயான் வந்து வேறு லெவலில் கேள்வி கேட்குறான், நீ வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஒன்று பண்ணியில்ல, அது வந்து தப்புடா, நீ அந்த மாதிரிலாம் ஆள் சேர்த்துருக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொல்கிறான். உடனே முத்து, அது எனக்கு சரி, நான் ஜெயிக்கணும்ல, நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணக்கூடாதா, நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். அடே உன்னோட ஸ்ட்ராட்டஜியே தப்புடா, வாரம் போய் உட்கார அம்மா வாயப்பார் அப்படிங்கிற மாதிரி மக்களே வாயை பொழந்து விட்டாங்க. இதில் வந்து நம்ம சௌந்தர்யாவும் விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா யார் எதிரில் பலமாக இருக்கானோ அவனை தான் கேம் விளாடணும், அதை விட்டுட்டு ஜாக்லின் மாதிரி போய் மிச்சர் சாப்பிட்டு ஐயோ சாமி முடியலை. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.